பொதுவாக இந்தியாவில் மிகவும் ஏழ்மையான மாநிலங்கள் அதிகம் உள்ளது. அந்த ஏழ்மையான மாநிலங்களில் முதலாவதாக எந்த மாநிலங்கள் உள்ளது, இரண்டாவதாக எந்த மாநிலங்கள் உள்ளது, தமிழ்நாடு எத்தனாவது இடமாக உள்ளது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாவது பார்த்தீங்கன்னா இந்த கணக்கீடு ஃபஸ்ட்டு எதன் மூலமாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எம்பிஏ கணக்கு மூலமாக கணக்கிடுறாங்க. அந்த கணக்கீட்டின் மூலமாக வறுமை கோட்டிற்கு கீழ் எந்தெந்த மாநிலங்கள் உள்ளன, அதில் எத்தனாவது இடம் பிடித்துள்ளது அப்படிங்கிற செய்தி வெளியாகிறது. இப்பதற்கான ஐக்கிய நாடு சபா இந்தியாவை மிகவும் பாராட்டியுள்ளது. ஐக்கிய நாட்டு மதிப்பீட்டின்படி 2005 to 2006 வரைக்கும் மற்றும் 2019 2025 வரைக்கும் கணக்கிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வறுமை ஒழிப்பு மிகவும் குறைந்துள்ளது. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 41.5 கோடி ஏழைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக ஐக்கிய நாட்டு சபா அறிவித்துள்ளது. ஐக்கிய நாட்டு சபா இந்தியாவை இதுவே வரலாற்று மாற்றம் என்று பாராட்டியுள்ளது. அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாட்டு வளர்ச்சி திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாடு இவைகளை வச்சு தான் அந்த ஐக்கிய நாட்டு சபா வறுமை ஒழிப்பு கணக்கிட்டிருக்காங்க. அதாவது நிதி ஆயோக்கின்படி இந்தியாவில் மிகவும் வறுமையான மாநிலம் எது என்று பார்த்தீங்கன்னா பீகார். பீகார் மிகவும் ஏழ்மையான மாநிலமாக கருதப்படுகிறது. முதலாவதாக பீகார் தான் உள்ளது. இரண்டாவதாக மூன்றாவதாக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏழ்மையான மாநிலம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேகாலயா. 51.9% பீகார் ஏழ்மையான மாநிலமாக அறிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா 3வது இடத்திலும், மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா 4வது இடத்திலும் உள்ளது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா உள்ளது. நிதி ஆயோக்கின்படி பெண்களுக்கான மருத்துவ வசதியும் தாய்மார்களுக்கான மருத்துவ வசதியும் மிகவும் குறைவாக உள்ளது. அதன் போக கல்வி, உணவு மற்றும் மின்சாரம் ஆகியவற்றிலும் பீகார் ஏழ்மையான மாநிலமாகவும் பின்தங்கியும் உள்ளது. கோவாவில் வறுமை மிகவும் குறைந்துள்ளதாக ஐக்கிய நாட்டு சபா அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர், ஆந்திர பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் வறுமை குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கேரளம் வறுமை குறைந்த மாநிலமாக உள்ளது. அதில் மொத்த மக்கள் தொகை 0.71% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து கோவாவில் 3.8%, ஆந்திராவில் 3.7%, அதன் போக தமிழ்நாட்டில் 4.8%, பஞ்சாபில் 2.8% வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர் என ஐக்கிய நாட்டு சபை அறிவித்துள்ளது. இந்தியாவில் மிகவும் ஏழ்மையான மாநிலம் என்று கருதப்படுவது முதலில் இருப்பது பீகார் மட்டும்தான்.